ஸோ கன்னி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் குரு வந்து எங்க இருந்தாருன்னா 10ஆம் வீட்டில் இருந்தார். வேலை ரீதியாக திடீர்னு சேஞ்சஸ் வந்ததுங்க. ஒரு சில பேருக்கு லே ஆஃப் ஆனாலும் உடனே நல்ல வேலை கிடைக்கிற மாதிரி பண்ணிக்க முடிஞ்சுது அப்படின்ற மாதிரிலாம் கன்னி சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா 10ஆம் இடத்துல குரு இருக்கும்போது வேலை ரீதியான மாற்றம். அப்போ அதோட விளைவு என்னன்னா ஒயிட் ஹேர்ஸ் கூட வர ஆரம்பிச்சிருக்கும். ரொம்ப நாளா இல்லைங்க, எனக்கு இப்போ திடீர்னு இந்த பாஸ்ட் கப்புள் ஆஃப் இயர்ஸ்ல நிறைய ஒயிட் ஹேர்ஸ் வந்தது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ரெமெடிஸ் பொறுத்த வரைக்கும் நான் வாஸ்து ரெமெடி சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இது கேத்து உங்க பெட்ரூம்கான இடத்துல இருக்காது. ஏதாவது உங்க பெட்ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா எவ்ரிவன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கன்னி ராசி கன்னி லக்னம்க்கு எப்படி தாங்க இருக்கு இந்த ஒரு வருஷம். இந்த ஜூன் 2026ல இருந்து அடுத்த மே 2027 வரைக்கும் எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. முக்கியமா குரு எங்க வராரு, உங்களோட 11ஆம் வீடான டிசையர்ஸ்ல வராரு. அப்போ உங்க டிசையர்லயே குரு வரும்போது உங்களுக்கு அங்க நல்லது செய்யதான் பார்ப்பாரு, நல்ல விஷயங்கள் கொடுக்க பார்ப்பாரு. நீங்க என்னெல்லாம் நடக்கணும்னு நினைச்சீங்களோ அதை இந்த ஒரு வருஷம் நடத்தி காட்ட ட்ரை பண்ணுவாரு. ப்ரொவைடட் எப்பங்க அதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வீடியோ பாருங்க. நீங்க ஒரு சில விஷயம் ஃபாலோ பண்ணும், நீங்க ஒரு சில விஷயம் கண்டிப்பா இது நான் வந்து இந்த டைம்ல முடிக்கணும்ன்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணும். நீங்க ஒரு சில விஷயம் ரெமெடிஸா பண்ணியே ஆகணும். அது எல்லாமே இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்ப்போம். வாஸ்து ரெமெடி நீங்க பண்ண வேண்டியது என்ன, அந்த வாஸ்து ரெமெடி பண்ணீங்கன்னா கரெக்டா நீங்க குருவை வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும். உங்களுக்கான பிளெஸிங்ஸ் லக் ஃபேக்டர் எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ண முடியும். டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ கன்னி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் குரு வந்து எங்க இருந்தாருன்னா 10ஆம் வீட்டில் இருந்தார். வேலை ரீதியா திடீர்னு சேஞ்சஸ் வந்ததுங்க. ஒரு சில பேருக்கு லே ஆஃப் ஆனாலும் உடனே நல்ல வேலை கிடைக்கிற மாதிரி பண்ணிக்க முடிஞ்சுது அப்படின்ற மாதிரிலாம் கன்னி சொல்லிட்டு இருந்தாங்க. வேலைக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா நான் வேற மாற்றம் எடுக்கிற மாதிரி இருந்தது. சைட்ல ஒரு விஷயம் நான் பண்ண ஆரம்பிச்சு அதை ஓரளவுக்கு நான் வந்து கொண்டு போயிட்டு இருக்கேன் அந்த மாதிரியும் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா 10ஆம் இடத்துல குரு இருக்கும்போது வேலை ரீதியான மாற்றம் கொண்டு வந்தே தீருவாரு. ஒண்ணு உங்களுக்கு வேலைக்குள்ளேயே ஏதாவது மாற்றம் வந்திருக்கலாம், இல்ல வேலையே மாற்ற மாதிரி வந்திருக்கலாம், இல்ல புதுசா ஒரு விஷயம் நீங்க ஆரம்பிக்கிற மாதிரியும் வந்திருக்கலாம். ஸோ இவ்வளவு விஷயம் பண்ணிட்டு இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஜூன்ல இருந்து எங்க போயிருக்காரு குரு, 11ஆம் வீடு போயிருக்காரு. அப்ப 11ஆம் வீடுன்னு வரும்போது நான் ஏற்கனவே சும்மா டிசையர்ஸ்க்கான வீடு, உங்களோட எக்ஸ்டெண்டட் சோஷியல் சர்க்கிள்கான வீடு, உங்களோட எல்டர் சிப்லிங்ஸ்க்கான வீடு. அப்ப இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லா விஷயத்துலயும் ஏதோ ஒரு விதத்துல குரு நல்ல விஷயம் செய்வார். ஆனா அவ்வளவு ஈஸியா செய்வாரான்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு ஈஸியா செய்ய மாட்டாரு. அதுல வந்து உங்களை பயங்கரமான உழைப்பு போட வைப்பாரு, ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட வைப்பாரு. நீங்க ரொம்ப பிரின்சிபல்டா இருக்கீங்களா, ரொம்ப ரிஜிடா இருக்கீங்களான்னு பண்ண வைப்பாரு. இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பெட்டரா பண்றதுக்கான சிச்சுவேஷன்ஸ் என்ன அப்படின்றதும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உணர்த்துவாரு. அது எல்லாமே வீடியோல பார்க்கலாம். அண்ட் நான் எப்பவுமே சொல்ற மாதிரி உங்களுக்கு எங்க ராசி கற்கள் வேணும்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்களோட மீனிங்ஃபுல்லான கமெண்ட்ஸ் என்னன்றது கீழே நீங்க போடுங்க. யாரோட கமெண்ட் எல்லாருக்கும் உபயோகமா இருக்கு அப்படின்றது எங்களுக்கு தெரியுதோ அவங்கள சூஸ் பண்ணி நாங்க ராசி கற்கள் கிஃப்டா கொடுக்கோம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ்ட்ரோ சைக்காலஜி கத்துக்கணும்னாலும் சரி, மெடிடேஷன்ஸ் ட்ரை பண்ணணும்னாலும் சரி, எங்களோட லைவ் மெடிடேஷன்ஸ் நடக்குது, போய் என்னன்னு செக் பண்ணுங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாஸ்ட், அதாவது இப்போ இந்த பாஸ்ட் 1 இயர்ல வந்து நிறைய விஷயம் உங்களுக்கு வந்திருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சனி பார்வை கன்னி ராசி லக்னம் மேல பட்டுக்கிட்டே இருக்கு. அதாவது 7ஆம் இடத்துல சனி இருக்கு. லைஃப் பார்ட்னரோட லைஃப்ல நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் நான் தான் எடுத்துக்கிற மாதிரி இருந்தது அப்படின்றது கன்னி ராசி லக்னம் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் வீட்டுல இருக்கவங்களோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் நான் தான் என் தலைமையில தூக்கி வச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனி பார்வை உங்க மேலேயும் படுது. ஸோ நீங்க எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க உங்க ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கார்டிசால் அந்த டைம்ல ரொம்ப அதிகமா இருந்திருக்கும். அப்போ அதோட விளைவு என்னன்னா ரொம்ப டயர்ட்னஸ் உங்களுக்கு இருக்கிறது. அண்ட் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அயர்ன் டெஃபிஷியன்சி, காப்பர் டெஃபிஷியன்சி வர ஆரம்பிச்சிருக்கும். சில பேர் இதனால நிறைய டீ காஃபி கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இன்னும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஒயிட் ஹேர்ஸ் கூட வர ஆரம்பிச்சிருக்கும். ரொம்ப நாளா இல்லைங்க, எனக்கு இப்ப திடீர்னு இந்த பாஸ்ட் கப்புள் ஆஃப் இயர்ஸ்ல நிறைய ஒயிட் ஹேர்ஸ் வந்தது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அண்ட் இன்னும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ராகு 6ஆம் இடத்துல இருக்காரு இல்லையா. ஸோ 6ஆம் இடத்துல இருக்க ராகு வந்து கண்ணுக்கு
அவங்களுக்கு தெரியாத சில பிரச்சனைகள் எல்லாம் கொண்டு வராரு அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. இவங்களோட எல்லாம் எனக்கு பிரச்சனை ஆகும்னு நினைக்கலாம், ஆனா தேவையில்லாம வழிய வந்து எனக்கு பிரச்சனையை கொடுத்துட்டு போறாங்க அப்படின்றதும் இருந்திருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அப்ராட் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு தேவையில்லாத டிலேஸ் இருந்திருக்கும். போற மாதிரி இருந்து திடீர்னு போக முடியலைங்க அப்படின்ற மாதிரியும் சில பேர் ஃபேஸ் பண்ணாங்க. இன்னும் டீட்டெயில்டா நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட யூனோ கெரியர். ஸோ இப்போ கெரியர் ரிலேட்டடா பார்த்தோம்னா குரு வந்து இப்போ மிதுனம்ல இருந்து கடகம் போயிட்டாரு. ஸோ கடகம் என்ன மாதிரியான ஒரு சைன்னா ரொம்ப ஐடியலிஸ்டிக், ரொம்ப பிரின்சிபல்டான ஒரு சைன். அண்ட் குரு அங்க எக்ஸால்டடா இருக்காரு. ஏற்கனவே குரு ரொம்ப ஐடியல், ரொம்ப பிரின்சிபல் ஓரியன்ட் தான். ஸோ கன்னிக்கு என்ன பிரச்சனைனா, கன்னி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு விஷயத்த இப்படிதான் பண்ணணும் அப்படின்றது கன்னிக்கு இல்லை. கன்னி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சரி நம்ம இவ்வளோ ஏன் ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணோம், அதுல ஏதாவது நம்ம ஷார்ட் கட் பண்ணி இன்னும் பெட்டரா பண்ண பார்க்கலாமே, இவ்வளோ தூரம் நம்ம வந்து கஷ்டப்பட்டு போறதுக்கு ஒரு ஈஸி பாத் வழியா போக பார்க்கலாமே அப்படின்றது கன்னியோட நேச்சுரலான ஒரு ஐடியாலஜி. பட் தட் வில் நாட் கோரிலேட் வித் குரு. அப்ப இந்த டைம்ல நீங்க என்ன பாத்துக்கணும்னா, உங்களோட ஏர்னிங் மீன்ஸ், முக்கியமா உங்க வேலை ரீதியாகவும் சரி, இல்ல உங்க பீப்புள் ஹேண்ட்லிங், அப்படி இந்த ரெண்டு விஷயத்துலயும் நீங்க வந்து என்ன பண்ணணும், இல்ல உங்க டிசையர்ஸ், எனக்குன்னு ஒரு ஆசை இருக்குன்னா அதை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி எது வந்தாலுமே இந்த 3 விஷயத்துல நீங்க வந்து பார்கெயின் பண்றத பண்ணக்கூடாது. டோன்ட் பார்கெயின். ஏன்னா பார்கெயின் பண்றது கண்ணிக்கு நல்லா வரும். எதுவா இருந்தாலும் நான் அடிச்சு புடிச்சு பேசி பார்கெயின் பண்ணி வாங்குவாங்க. இந்த டைம்ல பண்ணாதீங்க. பார்கெயினிங் குருவுக்கு பிடிக்காது. குருவை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்ற வேலை உங்களால முடிஞ்சா பே பண்ணுங்க, இல்லைன்னா வேண்டாம். நீங்க வந்து எப்போ முடியுதோ அப்ப எடுத்துக்கோங்க அப்படின்றதுதான் குருவோட ஐடியாலஜி. ஏன்னா அவங்க இவ்வளவு சொல்றாங்க, இவ்வளவு ஒரு பிரைஸ் வச்சிருக்காங்க அப்படின்னாலே அவங்க அது நியாயம்னு நினைக்கிறாங்க. அந்த விஷயத்த வந்து நீங்க வச்சிருக்கிறது தப்புன்ற மாதிரி நீங்க ஆர்கியூ பண்ணும்போது that will not go well with ideology of குரு, இல்லைங்களா? ஸோ அப்ப அது பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க வந்து ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்றது பண்ணவே கூடாது. இந்த டைம்ல குரு will not help you with shortcuts. அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா, ஸ்மார்ட் ஒர்க்கிங் பண்ணலாம், ஹார்ட் ஒர்க்கிங் ஸ்மார்ட் ஒர்க்கிங் பண்ணலாம். பட் ஒரு ஷார்ட்கட்னு வரும்போது அங்க மீதி பேர் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிக உழைப்பு போட்டுட்டு இருப்பாங்க ஒரு விஷயத்துக்கு. நீங்க அந்த ஷார்ட்கட்ல போய் ஒரு ஈஸியா நான் ஸ்னீக்கியா போய் இதை பண்ணி முடிச்சிடறேனே, முடிக்கிறது தானே வேணும் அப்படின்ற மாதிரி போய் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் அசைன்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா ChatGPT வச்சு அசைன்மெண்ட் முடிக்கிறது. இல்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒர்க்ல ஏதோ ஒன்று கேட்குறாங்க அப்படின்னா நான் ஏஐ போட்டு எடுத்து கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி பண்றது, இதெல்லாம் ஷார்ட்கட். நீங்க வந்து ஏஐ யூஸ் பண்றது கூகுள் யூஸ் பண்ற மாதிரி யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. பட் அதுல உங்க உழைப்புன்றது இருக்கணும், அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் லைக் பீப்புள் வந்து இந்த டைம்ல உங்களை உன்னிப்பா கவனிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா குரு இருக்கிற இடத்துல எப்பவுமே ஹி மேக்ஸ் இட் பிரைட். அப்போ பீப்புள் சர்க்கிள் உங்களை சுத்தி எப்பெல்லாம் ஆட்கள் இருக்காங்களோ, உங்க ஒர்க் பிளேஸ்ல இருக்கலாம், இல்ல நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க அந்த பிசினஸ் பிளேஸ்ல இருக்கலாம், இல்ல ஈவன் அமங் யுவர் ரிலேட்டிவ்ஸ் இருக்கலாம், அவங்க எல்லாருமே உங்களை உத்து கவனிச்சுட்டு இருக்க மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இது. ஸோ நீங்க வந்து இந்த விஷயத்துல ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு இடத்துல வந்து உங்களால ஒரு கமிட்மெண்ட் கொடுக்க முடியும், சரிங்க இதை நான் பண்றேன் அப்படின்னு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறீங்க, அதுக்கப்புறம் அதை பண்ண முடியல, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மீதி பேருக்கு என்ன தெரியவா போது நான் கொடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா நடக்காது, எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த ஒரு சில விஷயம் வந்து யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். இது எல்லாமே வந்து பேஸ்ட் ஆன் ஆஸ்ட்ரோ சைக்காலஜி நான் சொல்றேன். ஏன்னா ஆஸ்ட்ராலஜி கூட சைக்காலஜி, வெறும் ஆஸ்ட்ராலஜினா இந்த கிரகம் இது பண்ணும், இந்த பொசிஷன் இது பண்ணும் சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் இட்ஸ் நாட் லைக் தட். சைக்காலஜி உங்க சைக்கில வர சேஞ்சஸ் தான் உங்க வாழ்க்கையில வர விளைவுகள். முதல்ல அது மைண்ட்ல வருது, அப்புறம் தான் அது வாழ்க்கையில ஒரு விளைவா வருது. நீங்க ஒரு மைண்ட்ல வருது, ஒரு ஆக்ஷன் பண்றீங்க, அதோட விளைவுகள் நீங்க ஃபேஸ் பண்றீங்க. ஸோ இந்த ரெண்டுத்தை வச்சு பார்க்கும்போது தான் உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா மீனிங்ஃபுல்லா இருக்கும், நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும், நீங்க எப்படி நடந்துக்கணுன்றதையும் சொல்லும். அப்போ ஜென்ரலா இது எதுக்குங்க நல்ல டைம்னா, ஏன் உங்க ஆசைகள் நிறைவேறதுக்கான நல்ல டைம், ஆனா ப்ராப்பரான மீன்ஸ்ல போங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த விலையை ஏத்தி கூட்டி இறக்கி காட்டுறது டாக்குமெண்ட்ல, அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இந்த டைம்ல பண்ணக்கூடாது, பண்ணவும் வேண்டாம். சனியுமே உங்க லக்னம் பாக்குறாரு, பிகாஸ் சனி இஸ் அ வெரி ஸ்ட்ரிக்ட் டீச்சர்னு சொல்லலாம். ஸோ உங்க லக்னம் பார்த்துட்டு இருக்காரு, எந்த இடத்துல இவன் தப்பு பண்ணா நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு அவரும் பார்த்துட்டு இருக்காரு. ஓகே. அண்ட்
கெரியர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம். இன்னுமே என்னன்னா, இந்த டைம்ல இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் சம்திங், அதாவது இந்த ஒரு சர்டிஃபிகேஷன் முடிச்சா எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருவாங்க, இந்த ஒரு எக்ஸ்ட்ரா படித்தேன் என் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணேன்னா எனக்கு வந்து வேலை வந்து இன்னும் பெட்டராக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் எது யோசிச்சாலும் ஸ்டடீஸ் ரிலேட்டடாக இந்த டைமில் வந்து நீங்கள் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஸ்டடீஸ் இல்லாமல் ஏதோ ஒன்று கற்றுக்கணும்னு நினைக்கிறேன், ஸ்கில் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அந்த ஸ்கில் கற்றுக்கு நீங்கள் பண்ணலாம். இல்ல உங்களுக்கு சோஷியல் மீடியா இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா இந்த சோஷியல் மீடியால நீங்க வந்து ஆரம்பிச்சு பண்றதுக்கான ஒரு நல்ல டைம். அண்ட் தென் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா திஸ் இஸ் வெரி குட் ஃபார் யூ. அண்ட் குரு வந்து உங்களோட 3rd 5th and 7th ஹவுஸ் பாக்குறாரு. அப்போ அடுத்தது என்ன, ரிலேஷன்ஷிப் மேரேஜுக்கு வந்து திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைம். அடுத்த 2 வருஷத்துக்கு இந்த டைமை விட்டீங்கன்னா அதுக்கு அடுத்த 2 வருஷத்துக்கு பெஸ்டான டைமே இல்லை. திஸ் இஸ் த பெஸ்ட் டைம் ஃபார் யூ. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு வருஷத்துல மேரேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்றது இல்லை முடிச்சிட கூட நீங்க பார்க்கலாம். அப்ப நீங்க மேரி பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூ கேன் உங்களுக்கே மனசுக்கு யாராவது பிடிச்சிருந்தா உங்க ஃபேமிலி கன்வின்ஸ் ஆகி மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல டைம். கன்வின்ஸ் பண்ற விஷயத்த நீங்க இந்த டைம்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? அண்ட் அப்படி இல்லை நான் அரேஞ்ச் மேரேஜ்ல பாக்குறதுனாலும் ட்ரை டு கெட் மேரேஜ் பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா உங்க கம்யூனிட்டி வழியா வர அலையன்சஸ், உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள் வழியா வர அலையன்சஸ், இல்ல ஈவன் ஆன்லைன் மேட்ரிமனி வழியா வர அலையன்சஸ், ஆன்லைன் எனி வெப்சைட்ஸ் வழியா வர அலையன்சஸ், இந்த மாதிரிலாம் நீங்க பார்க்க ஆரம்பிக்கலாம். ஈவன் இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து என்னோட பெட்டர் ஆஃப் வந்து நான் ஃபேஸ்புக்ல மீட் பண்ணேன், இன்ஸ்டாகிராம்ல மீட் பண்ணேன், இல்ல ஒரு டேட்டிங் சைட்ல மீட் பண்ணேன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பிகாஸ் அந்த ஹவுசஸ் எல்லாமே உங்களுக்கு கனெக்ட் ஆகுது. அது 3rd ஹவுஸ் வந்து பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியா, அண்ட் தென் 5th ஹவுஸ் வந்து ரிலேஷன்ஷிப், அண்ட் 7th ஹவுஸ் வந்து மேரேஜ். அண்ட் நீங்க சனியும் இருக்காரு. ஸோ எப்பவுமே சனி அண்ட் குரு ஒரு இடத்துல இருந்து வேலை செய்யறாங்கன்னா அந்த இடத்துல வந்து கண்டிப்பா ஒரு விஷயம் நடந்தே ஆகணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ 7th ஹவுஸ்னு வரும்போது மேரேஜ்க்கான விஷயம் கண்டிப்பா இங்க நடந்தாகணும். இல்ல நான் பிசினஸ் புதுசா ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கனாலும் அதுக்கு இது ஒரு ரொம்ப நல்ல டைம். Because you can start ஒரு online delivery business, எதுவா இருந்தாலும் you can start in this time. அண்ட் இன்னும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேர்ஸ் ஒன் மோர் திங். இப்போ சைல்ட் பர்த்னு வரும்போது நேச்சுரல் கன்சம்ஷனுக்கு நாங்கள் கன்செப்ஷனுக்கு ட்ரை பண்ணுறோங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கூட இந்த டைமில் வந்து நீங்கள் அது பண்ண ஆரம்பிச்சிடலாம். உங்கள் ஸ்பவுஸோட ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்க சொல்லுங்கள். அவங்க ரொம்ப ஒர்க்கஹாலிக்காக இருக்குன்னா உங்கள் ஒர்க் கொஞ்சம் லிமிட்டடாக பண்ண சொல்லுங்கள். இது நீங்கள் ஒர்க்கஹாலிக்காக இருக்கீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஒர்க் கொஞ்சம் ஸ்ட்ரீம்லைன் பண்ண பாருங்கள். அவ்வளோ தூரம் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸும் எடுத்துக்க கூடாது. இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது திங்ஸ் கேன் கோ பெட்டர் for you. அண்ட் ஏற்கனவே இப்போ குழந்தைங்க லைஃப்ல நான் நல்ல விஷயம் நடக்கணும்னு பார்த்துருக்கேன், குழந்தைங்களுக்கு கல்யாணம் நடக்கணும்னு பார்த்துட்டு இருக்கேன். அந்த மாதிரி நீங்க யோசிச்சீங்கன்னாலும் சரி, நல்ல காலேஜ், நல்ல ப்ராக்ரஸ் இன் லைஃப், அது எல்லாத்துக்கும் இது ஒரு ரொம்ப நல்ல டைம். அண்ட் இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்க குழந்தைங்களே வந்து படிக்கிறது அண்ட் ஏதாவது காம்படிஷன்ஸ்ல வின் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ யூ கேன் பி லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். ராகு கேத்து பயிற்சி, ராகு உங்க 6ஆம் வீட்டுல இருக்கு. அண்ட் 6ஆம் வீடுன்னு வரும்போது ஹெல்த் இஷ்யூ, அண்ட் 6ஆம் வீடுன்னு வரும்போது சர்வீஸ், அண்ட் 6ஆம் வீடு இஸ் ஆல்சோ ஃபார் எனிமீஸ். ஸோ உங்களோட எனிமீஸ்ல வந்து ரொம்ப ஸ்னீக்கியா இருக்கவங்க வந்து இந்த டைம்ல இருப்பாங்க. லாஸ்ட் 1 இயர்லேருந்து உங்களை சுத்தி தான் இருந்துட்டு இருப்பாங்க. உங்களுக்கே வந்து தெரியாம, இன்ஃபேக்ட் கன்னி வந்து பாத்தீங்கன்னா தேர் வெரி இன்டெலிஜென்ட். கன்னி வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ராசி, ரொம்ப ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. பட் இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்க கண்ணை மறைச்சவங்க உங்களை சுத்தி தான் இருந்துட்டு இருப்பாங்க. யாருன்னு ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிங்க. அண்ட் இஃப் யூ கேன் ஐடென்டிஃபை, ஜஸ்ட் சேவ் யுவர் செல்ஃப். அவங்க சொல்றத கேட்டு அப்படியே பண்ண வேண்டாம். ஐடென்டிஃபை பண்ணிட்டு, அப்போ இவங்களுக்கு என் மேல இருக்கிறது ஒரு என்வி, இவங்களுக்கு என் மேல இருக்கிறது ஒரு வெறுப்பு அப்படின்றது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு, ஜஸ்ட் லீவ் தட் கேப். அவங்ககிட்ட கொஞ்சம் கேப் விடுங்க. சிச்சுவேஷன் சரியான அப்புறம் யூ கேன் டாக் டு தெம் பேக். கேத்து 12ஆம் இடத்துல வரும்போது இதுதான் நான் சொன்னேன், நிறைய அப்ராட் போகணும்னு நினைச்சவங்களுக்கு வந்து டிலேஸ் பட்டிருக்கலாம். அப்படி போனவங்களுக்கு வந்து அங்க எனக்கு கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருந்ததுங்க அப்படின்னு இருந்திருக்கலாம். பட் இந்த டைம் எதுக்கு நல்ல டைம்ல பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட். ஏன்னா கேத்து இஸ் வெரி ஹாப்பி வென் யூர் ஸ்பிரிச்சுவல். ஸோ இந்த டைம்ல வந்து உங்களுக்கான லாசஸ் கட் பண்ணணும்னு பார்ப்பாரு. அது எப்போ இன்னும் நல்லா நடக்கும், உங்களுக்கு இருக்க லாசஸ் எப்போ நல்லா கண்ட்ரோல் ஆகும்னா நீங்க டிசிஷன்ஸ் வந்து உங்க மெடிடேட்டிவ் ஸ்டேட்ல இருக்கும்போது, மெடிடேட்டிவ் ஸ்டேட்டுக்கு போயிட்டு மெடிடேஷன் பண்ணி அந்த ஸ்டேட்டுக்கு போயிட்டு அதுல நீங்க டிசிஷன்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா என்னடா நான் ஒரு முடிவு எடுக்கிறேன் அது ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு, நான் ஒன்று பிளான் பண்றேன் அது வேற மாதிரி போயிட்டு இருக்குன்றது இந்த டைம்ல வரலாம்.
அதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன், நீங்க உங்க மெடிடேட்டிவ் ஸ்டேட்ல போயிட்டு டிசிஷன் எடுக்கிறது. இஃப் யூ வாண்ட் யூ கேன் ட்ரை யுவர் மெடிடேஷன். முக்கியமா டிரான்சென்டென்டல் பக்தி மெடிடேஷன். இட் இஸ் த பெஸ்ட் மெடிடேஷன். நீங்க இவ்வளோ நாள் பார்த்ததுல இதுதான் பெஸ்ட் நீங்க சொல்ற அளவுக்கு அது இருக்கும். யூ கேன் ட்ரை தட். ஓகே. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஜென்ரலி இந்த டைம்ல ராகு 6ஆம் இடம்ல இருக்கிறதுனால ஹெல்த் இஷ்யூஸ் ரிகரண்டா என்னன்னே தெரியலங்க. அது அப்பப்போ இது வந்துட்டு இருக்கு உடம்புக்கு. என்னன்னு தெரியல, ரூட் காஸே தெரியலன்னு சொல்ற மாதிரி. அதுக்கப்புறம் இன்ஃபெக்ஷன்ஸ் ரிலேட்டடான டிசீசஸ், இதெல்லாம் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகே. அப்ப நட்சத்திராஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, உத்திரம் வந்து டிராவல் பிளான்ஸ் நிறைய வச்சுட்டு இருப்பாங்க இந்த டைம்ல. டிராவல் பிளான்ஸ் வச்சுட்டு இருக்கிறது, அடிக்கடி டிராவல் பண்ணி போய் பார்த்துட்டு வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஹஸ்தம் பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயத்த நான் எடுத்து என் மண்டை மேல போட்டுட்டு இருக்கேன். குடும்பத்தோட பாரமே என் மண்டை மேலதான் இருக்கு அப்படின்ற அளவுக்கு ஹஸ்தம் சுத்திட்டு இருப்பாங்க. ஆல்ரெடி அவங்க அதை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இந்த டைம்ல வந்து இன்னும் அதை அதிகமா பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த பாரத்தை நீங்க கொஞ்சம் இறக்கி வைக்கலாம், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம். எவ்வளோ முடியுதோ அதை மட்டும் பண்ண ட்ரை பண்ணலாம். ரொம்ப எல்லாமே நான் தான் பண்ணணும், என் தலைமையில தான் போட்டுப்பேன்ற மாதிரி நீங்க பண்ணாதீங்க. ஹஸ்தம், ஸ்டாப் இட். சித்ரா பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் டைம் ஃபார் விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட். சித்ராக்கு வந்து நான் நினைச்சதெல்லாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிக்குதுன்ற ஒரு நம்பிக்கையை இந்த டைம் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். யூ கேன் ரியலி அப்சர்வ். ஆனா இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம என்ன வேணும், நமக்கு என்ன நல்லதுன்றத நம்ம வந்து முதல்ல ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். முதல்ல அதுல தெளிவா இருக்கணும். ஏன்னா நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது கீயே என்ன நீங்க புரிஞ்சுக்கிட்டு மேனிஃபெஸ்ட் பண்றீங்க அப்படின்றதுலதான் இருக்கு. ஓகேங்களா? ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பேட்டர்ன் ஒரு ரெமெடி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இந்த டைம்ல டெஸ்ட் ஆஃப் ட்ரஸ்ட் நடக்கும். அது என்னங்க டெஸ்ட் ஆஃப் ட்ரஸ்ட்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி நீங்க யாரை ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணி, ஐயோ இவங்கதான் எனக்கு எல்லாம். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா, ஹஸ்தம் ஆப்ரேட்ஸ் பேசிக்கலி ஆன் ட்ரஸ்ட் தான். அவங்க வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, இவங்களை ட்ரஸ்ட் பண்ணலாமான்னு. ஒன்ஸ் ட்ரஸ்ட் பண்ணாங்கன்னா அப்படியே டபுகட்டின்னு போய் அவங்க கிட்ட ஃபுல்லா நான் உன்னை முழுசா நம்புறேன் அப்படின்னு உள்ள விழுந்துருவாங்க. அண்ட் அதர் நட்சத்திராஸ் ஆர் அட்லீஸ்ட் லிட்டில் பெட்டர். அவங்க எப்பவுமே ஒரு செக் வச்சுட்டு தான் இருப்பாங்க. ஸோ நீங்க யாரை ரொம்ப ட்ரஸ்ட் பண்றீங்களோ அவங்க வந்து அவ்வளோ ட்ரஸ்ட் வர்த்தி இல்லைன்னு இந்த டைம்ல வந்து உங்களுக்கு ஒரு சென்ஸ் வரும், உங்களுக்கு ரியலைஸ் ஆகும். யாரை வந்து நான் ட்ரஸ்டே பண்ண மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அவங்க உங்களுக்கு இந்த டைம்ல கொஞ்சம் ட்ரஸ்ட் வர்த்தியா மாற ஆரம்பிப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து என்னடா இது அப்படியே தலைகீழ மாறின மாதிரி இருக்கே உலகம் அப்படின்ற மாதிரி வரும். இன்னொன்று செகண்ட் பேட்டர்ன் என்னன்னா, டெஸ்ட் ஆஃப் ரிலாக்ஸேஷன். ஸோ அந்த டெஸ்ட் ஆஃப் ரிலாக்ஸேஷன் இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா, அதாவது நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், ஜென்ரலி கன்னி இஸ் வெரி ஹார்ட் ஒர்க்கிங், ரிலாக்ஸ் பண்றதுக்கே மறந்து போயிடும். ஆமால, நான் என்னடா வேலை பண்ண ஆரம்பிச்சேன், இவ்வளோ மணி நேரம் வச்சு வேலை பண்ணிட்டே இருக்கேன், நான் வந்து சாப்பிட கூட மறந்துட்டேனே அப்படின்ற மாதிரி கண்ணி ரியலைஸ் பண்ணுவாங்க. இப்போ இது என்னன்னா, இப்போ யாரு உங்களை பழி வாங்குற டைம், இப்போ கரெக்டா யாரு உங்களை பழி வாங்குவானா, உங்க பாடி உங்களை பழி வாங்கிடும். நீ எனக்கு இவ்வளவு ஸ்ட்ரெஸ் கொடுக்குறியா, உனக்கு நான் நீ வேணும்னு சொல்றேன், நான் அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணி, நீ இவ்வளோ வேலை செஞ்சாலும் நான் கோஆப்ரேட் பண்ணி உன் கூட வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஆனா இப்ப நீ எனக்கு இவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஏன் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு உங்க பாடி ரிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். எப்படின்னா, ஹெல்த் இஷ்யூவா வந்து பாத்தீங்கன்னா உங்க பாடி ரிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். டயர்ட்னஸ் பாடியில தெரியும், அப்படி கால் கையெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி டயர்ட்னஸ் பாடியில தெரியும். அண்ட் நீங்க எந்த அளவுக்கு உங்க பாடிக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அது வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன்ல வந்து நீ எனக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்குற இந்த ஹெல்த் இஷ்யூ வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துரும். ஸோ பி வெரி கேர்ஃபுல். டைம் லெஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு 9 மணி நேரம் தான் வேலை செய்ய முடியும் யாரா இருந்தாலும், அதுக்கு மேல முடியாது. இப்ப நான் வந்து ஹோம் மேக்கரா இருக்கேன்னா 24 hours தான் அவங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் உங்களால முடியாது. எவ்வளவு முடியுதோ அதை மட்டும் நீங்க பண்ணுங்க. முடியாததை வந்து வீட்டுல இருக்கிறவங்கள பண்ண வைங்க. ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு புட் எல்லாமே ஏன் தலைமையில போட்டுக்கிறேன் நீங்க வந்து போட்டுக்காதீங்க. அதே மாதிரி ஆஃபீஸ்ல வந்து எவ்வளவு முடியுதோ அதை மட்டும் கமிட் பண்ணிக்கோங்க. ஓவரா நான் பண்றேன் அப்படின்னு கமிட் பண்ணிட்டு அப்புறம் மாட்டிட்டு முழிக்க வேண்டாம். ரெமெடிஸ் பொறுத்த வரைக்கும் நான் வாஸ்து ரெமெடி சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா, முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இது உங்க பெட்ரூம்ல, ஓகே, கேத்து உங்க பெட்ரூம்கான இடத்துல இருக்காது. ஏதாவது உங்க பெட்ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா புரோக்கன் ஐட்டம்ஸ் வச்சிருப்பீங்க. இது கொஞ்சம் உடஞ்சிருச்சு ஆனாலும் இது நல்லா இருக்குன்னு நான் வச்சுட்டு இருக்கேன், இல்ல ரொம்ப பழசாயிடுச்சு ஆனாலும் நல்லா இருக்குன்னு நான் வச்சுட்டு இருக்கேன். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா உடஞ்ச போனு, இல்ல உடஞ்ச சார்ஜரு, பெட்ரூம் பக்கத்துல இந்த கிளாக் ஏதாவது உடஞ்சிருக்கும், அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, இல்ல அந்த மேட்ரஸ் கிழிஞ்சிருக்கும், ஏதோ ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா உடஞ்சோ கிழிஞ்சோ பெட்ரூம்ல இருக்கு. அது ஸ்கிரீனா இருக்கலாம், இட் கேன் பி எனிதிங். ஓகே, அது இருக்கிற வரைக்கும் கேத்து அங்க ஆக்டிவேட் ஆகி தலைவிரிச்சு ஆடிட்டு இருப்பாரு. முதல்ல அதை மாத்துங்க, இல்ல ரிமூவ் பண்ணிடுங்க.
ஓகே, இது ஒரு விஷயம். இல்ல சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம்ல வந்து செருப்பு கொஞ்சம் பிஞ்ச மாதிரி இருக்கு, அதனால பரவாயில்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போடுறேன், ஷூ கொஞ்சம் அப்படி இருக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போடுறேன்னு போட்டுட்டு இருப்பாங்க. டோன்ட் டூ தட் மிஸ்டேக். சாக்ஸ் பிஞ்சு போச்சு இருந்தாலும் அதை போட்டுட்டு இருக்கேன் அந்த மாதிரிலாம் போட்டுட்டு இருப்பாங்க. முதல்ல அதை தலையை சுத்தி தூக்கி போட்டுருந்தாலே உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும். அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா லைக் அப்ப அதை தூக்கி போட்டுட்டு வேற என்ன வைக்கலாம்னு கேட்டீங்கன்னா, நல்ல ஸ்மெல் வர மாதிரி இந்த நல்ல ஸ்மெல் வர மாதிரி டிஃப்யூசர்ஸ் வைக்கலாம், லாவெண்டர் ஸ்மெல் வைக்கலாம், இல்லை ஃப்ரெஷ் லாவெண்டர்ஸை வாங்கி வைக்கலாம். நல்லா தூக்கம் வரவங்களுக்கு, இல்லை நல்லா வேற ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் கொஞ்சம் அவ்வளோ சீக்கிரம் வாடாது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வைக்கலாம். நல்ல ஸ்மெல் வர ஐட்டம்ஸ் அங்கே வச்சிங்கனாலே இட் வில் பிரிங் குட் லக் ஃபார் யூ. நல்ல பீஸ் கொடுக்கும் உங்களுக்கு அண்ட் நல்ல தூக்கமும் கொடுக்கும். தூக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் பாஸ்ட் 1 year or 2 years கூட நடந்துட்டு இருக்கலாம் கன்னி பொறுத்த வரைக்கும். அண்ட் இன்னொன்று வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அட்லீஸ்ட் நான் இப்போ வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்க டைம்ல ஐ கேன் சி மார்ஸ் வந்து உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கு, அதாவது செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கு. அண்ட் பர்டிகுலர்லி இப்போ நான் ஒரு ராசிக்கு அந்த டைம்ல வந்து நான் ஏன் எடுக்கிறேன் அப்படின்னா, இந்த ஒரு ராசிக்கு ஒரு பர்டிகுலர் டைம்ல நான் எடுக்கும்போது அந்த ராசிக்கான பிரசனமும் சேர்த்து எடுக்கிறேன். ஸோ அந்த ராசி பத்தி இன்னும் நிறைய விஷயம் சொல்லும். அதனாலதான் ப்ரெடிக்ஷன்ஸ் நிறைய விஷயம் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி பீப்புள் சொல்றாங்க. அப்போ உங்களுக்கு இந்த டைம்ல நீங்க என்ன பண்ணணும்னா, மா காமாக்கியா டெம்பிள் விசிட் பண்ணலாம். ஏன்னா கேத்து வந்து லாங் டிஸ்டன்ஸ் போய் நீங்க மீட் பண்ற மாதிரியான இடத்துல, கேத்துன்னு வரும்போது ஸ்பிரிச்சுவாலிட்டி இல்லையா, லாங் டிஸ்டன்ஸ் போய் நீங்க ஒருத்தங்களை பாக்குறீங்க அப்படின்ற இடத்துல வந்து கேத்து இருக்காரு. அப்போ ஆப்வியஸா வந்து இப்ப நீங்க எங்க இருந்தாலுமே நீங்க காமாக்கியா டெம்பிள் போறீங்க, இல்ல கல்கட்டா காளி டெம்பிள் கூட நீங்க விசிட் பண்ணலாம். இவங்க டெம்பிள்லாம் பாத்தீங்கன்னா லாங் டிஸ்டன்ஸ் போய் நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு, ஆமாங்க லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ண கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டி கிராஸ் பண்ணி போற மாதிரி தான் இருக்கும். ஓகே, இது ஏன் முக்கியம்னா, அடுத்தது உங்களுக்கு ஒரு டேஞ்சர் இருக்கு, கன்னிக்கு ஒரு டேஞ்சர் இருக்கு. என்னங்க டேஞ்சர் பயன்படுத்துறீங்கன்னா, எஸ் உங்களுக்கு அஷ்டம சனி அடுத்த வருஷம் மிட் ஆஃப் நெக்ஸ்ட் இயர் அஷ்டம சனி வருது. கன்னி வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா எல்லா பெயர்ச்சி வீடியோ போட்டா நான் ரொம்ப லிமிட்டடா தான் வீடியோ போடுறேன். கன்னிக்கு இன்னும் லிமிட்டடா தான் இருக்கும். ஒரு வருஷத்துக்கு கன்னிக்கான வீடியோஸ் லிமிட்டட். ஒரு வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. ஏன்னா நான் அட்வான்ஸா ஒரு சில விஷயம் பண்ண சொல்லிட்டு இருக்கேன். அது உங்க லைஃபை வந்து சேவ் பண்ணும். ஸோ உங்களுக்கு அஷ்டம சனி அடுத்த இயர் மிட் வருது, 2027 மிட் ஆஃப் 2027 வருது. அப்போ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களை முன்னாடியே நீங்க சேஃப் கார்ட் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, மா காமாக்கியா டெம்பிள் இல்ல கல்கட்டா காளி டெம்பிள் போய் விசிட் பண்ணிட்டு வாங்க. பிகாஸ் தட் கேன் பிரிங் இந்த லாங் ஸ்பிரிச்சுவல் ஜர்னி. நான் எப்பவுமே வந்து டெம்பிள் விசிட் பண்றேன் அப்படி அவ்வளோ சொல்ல மாட்டேன். பட் நான் அதை சொன்னேன்னா தேர் வுட் பி அ மீனிங் பிஹைண்ட் இட். ஏன்னா இது லாங் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி வந்து உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வரலாம். உங்க கர்மாஸை முன்னாடியே குறைக்க பார்த்துக்கலாம். இல்லைன்னா அந்த கர்மாஸ் அப்படியே பண்டில் ஆகி உங்க அஷ்டம சனியில உங்களை வந்து ஹிட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதை பண்ணுங்க. ஓகே, இல்லை எனக்கு வந்து வேற ஏதாவது ஒரு டெம்பிள் போகணுன்றது இருக்கு, ரிஷிகேஷ் அந்த மாதிரி போகணுன்றதுனா அந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, தட்ஸ் அப் டு யூ. But I would suggest these 2 temples. Okay, so see you then. All the best. And subscribe பண்ணாதவங்க பண்ணுங்க. மீனிங்ஃபுல்லான கமெண்ட்ஸ் உங்களுக்கு எதெல்லாம் ரெசனேட் ஆயிருக்கு நீங்க கீழே போட்டீங்களே அதை மீதி கன்னிராசிக்காரங்க பார்ப்பாங்க. ஸோ நீங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க ஒரு கன்னிராசி டு இன்னொரு கன்னிராசி நீங்க ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் கமெண்ட் பண்ண சொல்றேன். ஸோ நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். இன்னொருத்தங்களுக்கு அதனால சில நல்ல விஷயம் வரலாம். இல்ல ஒருத்தங்க அந்த போடும்போது ஒரு பிரச்சனைன்னு போடும்போது நீங்க அவங்களுக்கு சொல்ற அந்த ஆறுதல் வந்து உங்களுக்கு நிறைய நல்ல கர்மா கெயின் பண்ணும். ஒரு ஈஸியான விதத்துல நல்ல கர்மா வருதுன்னா நீங்க அதை விடணும் இல்லையா? சோ ஷேர் இட். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து நீங்க ஷேர் பண்ணும்போது அவங்க லைஃப் அவங்க இன்னும் பெட்டரா எடுத்துட்டு போறதுக்கு அவங்க அதுல இருந்து ஒரு லேர்னிங் எடுத்துப்பாங்க இல்லையா? சோ கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க சீக்கிரமா சூஸ் பண்ணி ராசி கற்கள் கொடுக்க போறோம். டூ தட். ஓகே, தேங்க்யூ.